வறுத்த அரைச்ச சங்கரா மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அது டீஸ்பூன் கணக்குல என் கையோட கணக்கு, ஒரு டீஸ்பூன் தனியா, வரமிளகா, உங்க காரத்துக்கு ஏற்ற ஒரு 10 வரமிளகா. நல்லா எண்ணெய் விடாம வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். மசாலா வறுக்கும் போதே அந்த வாசனை வரும்போது தான் நல்லா வறுபட்ட வாசனை நமக்கு தெரியும். இந்த வறுக்க அந்த அரோமா வந்து நல்ல வாசமா வரும். வாசமா வரும்போது நமக்கு வறுபட்டு சேர்ந்து நல்லா வந்த உடனே நம்ம ஒரு தட்டுல இதை ஆற போடணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஒரு ஆயில் விட்டு வணக்கணும். நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும், வணக்கணும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது அதை நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற விட்டு எல்லாத்தையும் பேஸ்டாட்டா அரைச்சி கொண்டு வரணும். இப்போ நம்ம இப்போ மீன் குழம்புக்கு சட்டியை வைக்கலாமா? இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொருள் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் முதல்ல பவுடர் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வறுத்த வதக்கி வச்ச பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டம் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்ச அந்த இன்க்ரீடியன்ட் போட்டு அந்த சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுட்டோம். ஒரு மண் சட்டியை வச்சு நம்ம இப்போ குழம்பு தாளிக்க போறோம். நல்லெண்ணெய், இப்போ திரும்ப பேஸ்டா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம், வெந்தயம்
நம்ம கடுகு வெந்தயம் பொரிஞ்சுது. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் செவக்கரை வரும்போது நம்ம வெட்டி வச்சுக்க ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. நம்ம அரைச்ச வச்ச அந்த மசாலா மசாலாவை இப்போ நம்ம அரைச்சளவை நம்ம நல்லா இப்போ போட்டு, ஏன்னா அப்போ நம்ம மஞ்சத்தூள் போடலை, ஆனால் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கி அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வணக்கணும். இப்போ அந்த மசாலாவை நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இது கூட இப்போ நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ நல்லா இந்த மசாலாவோட வறுத்த வாசமும் அந்த பச்சை வாசமும் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிடுவோம். இப்போ அது வணக்கும் போது அதில் எண்ணெய் வர்றது தெரியுதுங்களா? எண்ணெய். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா இதுவானோட கொஞ்சம் கொதிக்க விடணும். அதில் மிக்ஸி அரைச்சி தண்ணி எடுத்து அதை ஊற்றிடும். இவ்வளோ மட்டும் தண்ணி மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றினோட அதை வச்சு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ புளியை ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம புளியை ஊற்றிட்டு நம்ம உப்பெல்லாம் எல்லாம் போட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா அந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு வறுத்த மீன் குழம்பு